Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மீன் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது மீன் ஊறுகாய். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான மீன் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகும். ஸோ 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண வச்சுருங்க. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாறை மீனில் எந்த ஃப்ளெஷியான ஃபிஷ்ஷில் மீன் ஊறுகாய் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கிறது சூரை மீனில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாறை மீனில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சூரை மீன் கிடச்சா அதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பாறை மீன் கிடச்சா கூட அதில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதும் அடுத்த சைடு மாற்றி விட்டு பொரிச்சுக்கோங்க. ஈவனாக நல்லா பொரிகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இப்படி மீதி இருக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அகெயின் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீன் பொரிச்ச எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன். இது கூடவே 1/2 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் பிக்கிள் நல்லா ஊறி வர்ற டைம் அதை நல்லா பொரியிற அளவுக்கு பொரிச்சுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க.
அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மீன் பொரிக்கிற டைமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பேட்ச் ஆஃப் த ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மீனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அது நல்லா வத்துற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வற்றி நம்மளோட மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் ஊறுகாய் வந்துட்டு நீங்கள் சூற மீன்லேயே செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பாறை மீனில் செஞ்சுருக்கேன். பாறை மீன்லேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உள்ள பூண்டு, இஞ்சி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் ஊறுகாய் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.